இந்த இயரில் இது வரைக்கும் அன்வீல் பண்ண மோஸ்ட் இம்ப்ரெசிவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நம்ம சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இந்த பிராண்டில் கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா பட் செம்ம ஹை குவாலிட்டியாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் EVs அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ வெஹிக்கிள்ஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்ப்ளீட்லி நியூ விஷுவல்ஸ், நியூ இன்ஃபர்மேஷன், நியூ அப்டேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே அந்த ஷேர் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ண சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ஷேர் பண்ண முடியலன்னா ஒரு லைக் போட்டுருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சமிட். கைஸ், இந்த இயர் 2025 இது வரைக்கும் அன்வீல் பண்ண மோஸ்ட் இம்ப்ரெசிவ் எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்டில் 2 புது வெஹிக்கிள்ஸ் பார்க்க போகிறோம், 2 புது டூ வீலர்ஸ் பார்க்க போகிறோம். இது 2 தவிர இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் வெஹிக்கிள் இருக்குது, அதுவும் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிராண்டில் சில நெக்ஸ்ட் ஜென் EVs அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஸ்டன்னிங் டிசைன், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க, அதுதான் இது ஹைலைட். இது என்ன பிராண்டுன்றது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பட் இந்த பிராண்டில் இந்த மாதிரி நியூ அன்வீல்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிராண்டில் இனிமேட்டு ஃபயர் இஷ்யூஸ்ன்றதே நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது இந்த நியூ வெஹிக்கிள்ஸில். எதனாலன்றதும் நம்ம பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் எக்ஸ்போ பாரத் எக்ஸ்போ 2025 இந்த பிராண்டோட சில நியூ வெஹிக்கிள்ஸ் அன்வீல் பண்ணி டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இந்த எக்ஸ்போலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ், ஒன் அண்ட் ஒன்லி மோஸ்ட் இம்ப்ரெசிவ் அப்படின்றது நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பைக் தாங்க. இது இந்த டிசைன் மட்டும் இல்லை, இதோட நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஆல்ரெடி அன்வீல் பண்ண இந்த டூ வீலர் பற்றி பார்க்கலாம். இதுக்கு எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஹை பேலோட் டெலிவரி பைக். ஸோ மெயினாக லோட்ஸ் அண்ட் டெலிவரிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ மெயினாக இது ஒரு டெலிவரி ஸ்கூட்டராக இருந்தாலும் இந்த டிசைன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு மாதிரி ஒரு ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக வைடாக இல்லாமல் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம சிப்பியாகவும் ஈஸியாக மென்யூர் பண்ணுற மாதிரி, அதாவது சின்ன சின்ன இடத்துல கூட ஈஸியாக நம்ம பூந்து போகிற மாதிரி. அட் த சேம் டைம் சைடில் சேஃப்டி கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 12 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் வித் அலாய் வீல்ஸ் அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் எல்லாமே LEDயில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் மாஸ்க், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே டிசைன் ஃபீச்சர்ஸ்லையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் கேரி பண்ணுறப்ப ஈஸியாக அகாமடேட் பண்ணுற மாதிரி. அண்ட் இங்கே ஃப்ளாட் ஃப்ளோர் போர்டும் பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் இருக்குது. அதை தவிர கீழே கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங்காக இருக்கா இல்லை நம்ம திங்ஸ்க்காக இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கான்றது நம்ம இனிமேல் தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மொபைல் மவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அவங்களே ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கும்போதே தெரியுது, நல்ல செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸ்விட்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நல்லா அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்மார்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் ஸ்பேஸ் ஃபார் திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கான மெயின் ஸ்பேஸ். அது எந்தளவுக்கு ரிச்சிடாக, எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ரகடாக டியூவல் சைடு ஸ்ப்ரிங் காயில் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர இதில் முக்கியமான விஷயமே ஹப் மோட்டர்ன்றதே கிடையாது. மிட் டிரைவ் மோட்டர் பார்க்கலாம் மிடில் நடுவில். ஸோ நம்ம என்ன தான் லோட் பண்ணாலும், என்ன தான் ஒரு பிரிட்ஜில் ஹில்லி ஏரியாவில் போனால் கூட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கேஸ் ஒரு செம்ம இம்ப்ரெசிவான ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நம்ம ஹாட் திங்ஸ் ஏதாவது கொண்டு போகணும் ஆர் கூல் திங்ஸ் ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இதுதான். அதுக்கான டெம்பரேச்சர் டிஸ்பிளே, இப்போ கரண்ட்டாக எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது அப்படின்றது கிளியராக இந்த டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது தவிர இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து IoT கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ தட் நம்ம ஸ்கூட்டர் எவ்வளோ நேரம் எங்கே போகுது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எங்கே இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இது ஸ்வாப்பபிள் LFP பேட்டரி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இனிமேட்டு ஃபயர் இன்சிடென்ட்ஸ் அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இப்போ LFPக்கு மாறிட்டே வராங்க. ஆல்மோஸ்ட் LFPக்கு மாறிட்டாங்க. இவங்களோட ஓன் டிசைனுக்கான நெக்ஸஸ்லையும் வந்து LFP யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர், சில பேர் ஒருத்தர் ஏஸ்தர் ரிஸ்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸஸ் வாங்கியிருக்கோம். அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாகவும் ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இவங்களோட நெக்ஸஸ் மாடல்லையும் LFP பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தது அன்வீல் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பிரஸ் மாடல். இதில் LFP பேட்டரி மட்டும் இல்லாமல் அந்த பேட்டரியை அப்படியே ஸ்வாப்பபிளாக வைக்கிறாங்க. ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு, லாஸ்ட் மைல் மொபிலிட்டி, டெலிவரிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஸ்வாப்பபிள் இருக்கிறதுனால வித்தின் அ மினிட் நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேட்டரிஸை வெளியே எடுத்து புது பேட்டரிஸ் உள்ளே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரில் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் அதுதான், ஸ்வாப்பபிள் அண்ட் LFP பேட்டரிஸ். நார்மலாக LFP வந்து NMC கெமிஸ்ட்ரியோட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ன்றதுனால அது அவ்வளோ நிறைய இதில் ஸ்வாப்பபிளாக இருக்காது. பட் இவங்க LFPலேயே ஸ்வாப்பபிள் கொடுக்குறாங்க, அதாவது ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஈஸியாக வைக்கிற மாதிரி. அண்ட் இதில் லோட் கெப்பாசிட்டி 230 kgs பேலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டூ வீலருக்கு 230 kgs பேலோடுன்றது நம்ம நிறைய லோட் பண்ணலாம். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் சேசஸ் அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. பார்க்கும்போது இந்த டிசைனில் பார்க்கும்போதே தெரியும், வெஹிக்கிளோட அந்த யூனிக் டிசைன் தவிர நம்ம நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி, ஃப்ரண்ட்டில் லெக் ஸ்பேஸ்லையும் திங்ஸ் வைக்கிற மாதிரி, ரியர்லையும் எக்ஸ்க்ளூசிவாக திங்ஸ்க்காகவே ஒரு பாக்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட பாடி தவிர ஒரு எக்ஸோஸ்கெல்டன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டிசைன்லேயே வருதுன்றது தான் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இதோட டாப் ஸ்பீடே வந்து 60 km/h தான் லிமிட் பண்ணியிருக்காங்க டாப் ஸ்பீடு. இது ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ்லி பில்ட் ஃபார் குவிக் காமர்ஸ் அண்ட் லாஸ்ட் மைல் மொபிலிட்டிக்காகவே இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிள். உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கா, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களோட ஐடியாஸ் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் நாங்கள் பார்த்த வரைக்கும். எக்ஸ்வைபர் சைபர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சிருக்காங்க. XYBR. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் மெயினே வந்து இதில் டிசைன்
டிசைன் ஆர்கிடெக்சர் தான். இதில் இருக்க டிசைன் இது வரைக்கும் எந்த பைக் மாடல்லையும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல, எங்கேயுமே நம்மளால் பார்த்துருக்க மாட்டோம், நம்ம பார்க்கவும் முடியாது. அவ்வளோ சூப்பராக ஒரு கான்செப்டோட ஒரு ஃபங்க்ஷனோட இதை வந்து ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான், அதாவது அந்த அளவுக்கு தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. டிசைன் மட்டும் கிடையாது, அவங்க யூஸ் பண்ண கலர் ஸ்கீமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்க்டிக் டீம் இன்ஸ்பயர்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம கூகுள் பண்ணால் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஆர்க்டிக் டீம் இன்ஸ்பயர்ட் டிசைன், அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம் நீங்கள். டோட்டலாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபேஸ்லேருந்தே வந்து கம்ப்ளீட்லி இவங்களோட ஓன் டிசைனை ப்ராப்பர்ட்டியாக இவங்களே பண்ணியிருக்காங்க. விங்லெட்ஸ் நார்மலாக சைடில் டேங்க் ஏரியா கிட்ட கொடுத்துருப்பாங்க, பட் இதில் நம்ம மாஸ்க் ஷீல்ட்லேயே வந்து விங்லெட்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்லி எல்இடி லைட்ஸ். அண்ட் இது மெயினாக இவங்க யூஸ் பண்ண கலர் ஸ்கீம் தான் வந்து ஒரு செம்ம ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டர்காய்ஸ் ப்ளூ வித் இந்த சில்வர் காம்பினேஷனில், அது சில இடத்துல பிளாக் மேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ் வித் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு வித் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இதில் 0.5 அப்படின்னு போட்டிருக்காங்க, 9 kW. பட் ஸோ இதில் வந்து ஒரு 5 kW பேட்டரி இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. பட் எக்ஸாக்டாக எவ்வளோன்றது பார்க்கலாம். ஸோ 9 kW வரைக்கும் இதோட பவர் டெலிவரி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். மெயினாக இது வந்து ஒரு LFP பேட்டரின்றது தான் இதில் மெயின் ஹைலைட்டு. அண்ட் இதில் வந்து ஹைப்பர் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கூல் ஆகும் அப்படின்றது. அண்ட் முக்கியமாக இது வேற எங்கேயோ டிசைன் பண்ணி மேட் இன் இந்தியாவா அப்படின்னு நினச்சுன்னா அதுவும் கிடையாது. டிசைன்ட் இன் இந்தியான்னு கிளியராக தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன், மெயினாக டிசைன் இம்ப்ரெசிவாக இருந்ததுனால தான், அண்ட் ஸ்பெக்ஸும் இம்ப்ரெசிவாக இருக்கிறனால தான் நம்ம இந்த வீடியோ எப்படியாவது மெயினாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த ஹீட் சிங்க்ன்றது இந்த டிசைன்லேயே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூலிங் விஷயத்தை இந்த டிசைனுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ சீட்டும் வந்து ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா Type 6 கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இப்போதைக்கு Type 6 தான் போயிட்டே இருக்குது. நிறைய 2 வீலர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது Type 6. ஸோ இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளே எனக்கு ரொம்ப இந்த பைக்குக்கு மேட்ச் ஆன மாதிரி தெரியல. மேபி ப்ரோட்டோடைப்னால இப்படி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஸ்விட்ச் குவாலிட்டி, ஸ்விட்சஸ் டிசைன்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த ஓவரால் பில்டு, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ ரியர்லையும் 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட் டிரைவ் மோட்டரோட செயின் கொடுத்துருக்காங்க, செயினில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ ரியரில் நேம் பிளேட் பார்க்கலாம், சைபர்ன்ற நேம் பிளேட்டு. ரியர்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் டிஸ்க் வித் ஏபிஎஸ் சென்சர் பார்க்கலாம், நம்ம ஸ்பீட் சென்சர் பார்க்கலாம். ஸோ ஏபிஎஸ் காம்பேட்டபிளாக இருக்குன்றது தெரியுது. ஸ்விங்காமும் கொஞ்சம் இந்த பைக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல, பட் மேபி ரொம்ப ரிஜிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோனோஷாக், சென்டர் மோனோஷாக் பார்க்கலாம் நம்ம வித் எல்இடி டெயில் லேம்ப்ஸ். ஸோ இந்த பைக்கு பர்சனலாக ஸ்பெக்ஸ் வைஸு, டிசைன் வைஸு அண்ட் அந்த மேக்கிங் வைஸ், அவங்க கொடுத்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இது ஒரு அல்ட்ரா ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த அல்ட்ரா ஃபங்க்ஷனுக்கு எதுக்காகன்றது சொல்கிறேன். பார்க்குறதுக்கு நார்மல் ஒரு 150cc 200cc பைக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் 10 kW ஒரு மோட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, அந்தளவுக்கு பவர் இருக்குது. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 100 km/h வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பைக்ஸில் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும், ரேஞ்ச் 100க்கு மேலே 150க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்குன்றது நம்ம நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி 200 km/charge ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயமே, இதில் ஏசி அண்ட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவ்வளோ நாளாக வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க, அதில் நம்ம ஏசி சார்ஜிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் பைக்ஸில், மோட்டர் சைக்கிள் கான்செப்டில் இருக்கும்போது. பட் இதில் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாக கார் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் போயிட்டு கூட டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பேட்டரி பவர் எப்போவுமே ஒரு டிசியில் இருக்கும். ஸோ நம்ம ஏசிக்கு போயிட்டு சார்ஜருக்குள்ளே போயிட்டு மறுபடியும் டிசியை மாற்றி பேட்டரிக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக பேட்டரி டு பேட்டரி அப்படியே டிசி ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். பட் எவ்வளோ ஃபாஸ்ட்ன்றது இதில் இன்னும் குறிப்பிடல. பட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குனாலே நம்மளுக்கு வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் நிறைய சார்ஜர்ஸை, அண்ட் லாங் ரைட்ஸும் போக முடியும் அப்படின்றது அர்த்தம். அண்ட் இதில் சேஃப்டிக்கான சேஃபஸ்ட் LFP பேட்டரி அப்படின்றதும் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபயரிங் இஷ்யூஸை பற்றி இனிமேல் அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா, இதில் என்ன பிடிச்சிருக்கு, இது எப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது உங்கள் ஐடியாஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுட்டேஜோட ஆக்சுவல் வீடியோ, ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், அது இதுதான். 3 வீலரில் இந்த மாதிரி ஜார்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்கோ பவர் ஹவுஸ் 300 kg பேலோடு, 300 கிலோ வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். 50 km/h டாப் ஸ்பீடு, 100 km ப்ளஸ் ரேஞ்ச் சொல்கிறாங்க. அண்ட் 5 years பேட்டரி வாரண்டி அண்ட் அன்மேட்சட் ஸ்டெபிலிட்டி அண்ட் மெனியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 3 வீல்ஸ் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு ஸ்டெபிலிட்டி, எவ்வளோ வெயிட் வேணால் கொண்டு போகலாம், டர்னிங்ஸு எல்லாத்துலேயுமே வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா வெஹிக்கிள்ஸோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன, எப்போ மார்க்கெட்டில் எப்போ டெலிவரிஸ் வாங்கலாம், எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இன்னும் அவைட்டடாக இருக்குது. அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரல, வந்தப்போ நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ அப்படியே அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ண சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ஷேர் பண்ண முடியலனா ஒரு லைக் போட்டுங்க, இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். க்ரீன் டெக் நண்பன்.